ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஸ்பெஷலாக சாக்லேட் கேக் செய்ய போகிறோம். என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கிற இந்த சாக்லேட் கேக் எப்படி இருந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கேக்கில் எசன்ஸ் சேர்க்காமல் நம்ம அவன் இல்லாமல் இந்த கேக்கு செஞ்சுருக்கிறேன் நான். இந்த கேக்கோடைய ப்ரிப்ரேஷன் எப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கேக் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே அளவில் நான் எல்லா அளவும் எடுத்துருக்கிறேன். இந்த ஒரு கப் அளவில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா சலித்து எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் வர்றதுக்காக நம்ம இதை சலித்து எடுத்துக்கிறோம். இதை போல் அடியில் இருக்கிற கட்டிகளை நம்ம நல்லா உடச்சி விட்டு சலித்து எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்த இந்த மாவை நல்லா மிக்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் கலந்து விட்டதுக்கப்புறம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த கேக்குக்கு நம்ம எசன்ஸ் சேர்க்காதால ஒரு 3 ஏலக்காய் போல் நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதை நம்ம நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு பக்குவத்தில் இருக்குது பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு தயிர், 1 கப்பு பால் சேர்க்கணும். முதல்ல நம்ம ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். நான் வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த மிக்ஸிங்கை நம்ம சலித்த மாவோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு பக்கமாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது பார்த்திங்கன்னா நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி விடணும். நான் ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் மீதம் கொஞ்சமாக இருந்த பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கேக் பேட்டரை ரெடி பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் போல் இதை மூடி போட்டு நம்ம அப்படியே வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செஞ்சு இதை நம்ம கேக் ட்ரேயில் ஊற்றிடலாம். நான் கேக் ட்ரேயில் அடியில் பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். பட்டர் பேப்பர் வச்சுட்டு இதில் நம்ம இந்த கேக் மிக்ஸிங்கை இதில் சேர்த்துடலாம். பபுள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இதை நல்லா டேப் பண்ணி விட்டுடலாம். நல்லா தட்டி விட்டுடலாம். அடுத்து கடாயை நான் ஒரு 10 நிமிஷமாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இதை போல் ஒரு ட்ரே வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த கேக் பேட்டரை எடுத்து வச்சிடலாம். இப்போ அது ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். அந்த ஹோல்ஸில் நான் கொஞ்சமாக பேப்பர் வச்சிடுறேன். ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் நல்லா ரெடியாகி வந்திருக்குது. நான் ஒரு கடைசி நேரத்தில் நான் ஓப்பன் செஞ்சுட்டு இதை போல் உடச்ச முந்திரியை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுட்டேன். கேக் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 அதனுடைய சூடு குறைஞ்சிருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா துருவின சாக்லேட் பவுடரை நான் அதில் சேர்த்துடுறேன். இப்போ இந்த ட்ரேலேருந்து நம்ம கேக்கை தனியாக எடுத்துடலாம். இதை போல் ஒரு தட்டு வச்சு நான் திருப்பி போட்டு இந்த கேக்கை எடுத்துடுறேன் தனியாக. நம்ம அவன் இல்லாமல் கடாயில் செஞ்ச கேக் ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்திருக்குது. இப்போ நம்ம போட்ட பட்டர் பேப்பர் எடுத்துடலாம்.
ஸ்பெஷலாக நம்ம செஞ்ச கேக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு கட் பண்ணும்போதே தெரியும். இங்கே பாருங்கள், ரொம்பவே சாஃப்டான ஸ்பான்ச்சியான கேக் நம்ம அவன் இல்லாமல் நம்ம சூப்பராக செஞ்சுருக்குறோம். என்னோட இந்த கேக் செய்முறை ரெசிபி எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.